ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, புல்லட் ரைஸ் வச்சு எப்படி சிக்கன் பிரியாணி செய்ய போகிறதா பார்க்க போகிறோம். 1/2 கேஜி ரைஸ், 1/2 கேஜி சிக்கனில் நம்ம சூப்பராக ஒரு பிரியாணி வீக்கெண்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுமே பட்டை, கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. 2 ஏலக்காய் போட்டுட்டு நான் 4 பிக் சைஸ் அனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அனியன் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கலாம். இந்த கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம அனியன்ஸ் எப்பவுமே பிரியாணிக்கு இந்த மாதிரி வதக்குனா தான் பிரியாணி நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஃபைனலில். இப்போ நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நம்ம ஹோம்மேட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு தான். ஓகே, அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், வாட்ச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா நம்மளுக்கு வந்து ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டுங்க. பச்சை மிளகா நான் ஒரு 6 க்ரீன் சில்லி சென்டரில் ஸ்லிட் பண்ணி போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு போட்டுங்க. அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம ஹோம்மேட் பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஆயிலில் வதக்கிங்க. ஆயிலில் வதக்கும் போது உங்களுக்கு ஒரு சூப்பர் கலர் வந்துடும். நெக்ஸ்ட்டு நான் ஒரு 4 பிக் டொமேட்டோ, அப்புறம் கர்டு 150 ml கர்டு அதுலேயே ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ வதக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். நம்ம இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு 1 பை 1 வதக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து பிரியாணி வந்து ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் போட்டு இதை நல்லா வதக்குங்க. வதக்கினே இருங்க. கொஞ்சம் மீடியம் ஹை ஃப்ளேம் அப்படி வச்சு வதக்குங்க. தக்காளி வதங்குற அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். அப்புறமா சிக்கன் போட்ட பிறகு சிக்கன் தேவைக்கிற அளவு நம்ம சால்ட்டு டேஸ்ட் பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவு சால்ட் போட்டிருக்கேன். இதெல்லாம் வதக்கிட்ட பிறகு புதினா ஒரு கைப்பிடி அளவு, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுவும் வதங்கட்டும். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். நம்ம தக்காளி, தயிர், மசாலா, இந்த அனியன் இதோடு சேர்த்து நம்ம நல்லா புதினா கொத்தமல்லியும் வதக்கலாம். இதெல்லாம் வதங்கின பிறகு நம்ம நல்லா உப்பு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் வந்து இதில் நல்லா குக் ஆகணும். இந்த பிரியாணி மசாலா இந்த கிரேவியில் நல்லா குக் ஆகணும். நல்லானா ஒரு 50 to 60% இதில் குக் ஆகிறதுக்கு விடுங்க. பாருங்கள், ஒரு 80% குக் ஆனால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அதில் இருக்கிற நல்லா அந்த பிரியாணி மசாலாவில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் சிக்கனில் இறங்கி நம்ம பிரியாணியோட சிக்கன் சாப்பிடும்போது அவ்வளோ சிக்கன் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும், ஜூஸியாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஏன்னா சிக்கன் குக் ஆகணும். இப்போ வந்து நீங்கள் ஃப்ளேம் மீடியமில் வச்சுன்னு குக் பண்ணுங்கள். பாருங்கள், நான் ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சேன், மீடியம் ஃப்ளேமில் வச்சு. குக் ஆகிடுச்சு. அது குக் ஆகுது, நம்ம நல்லா ஒரு சிக்கன் வேகிற வாசனை வரும். ஓகே, இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு கிரேவி. சிக்கனும் நம்மளுக்கு வந்து நல்லா ஒரு என்ன கேட்டிங்கன்னா ஒரு 75% இது குக் ஆகிருக்குன்னு சொல்லுவேன். ஓகே, இப்போது நம்ம எடுத்துருக்கிறது புல்லட் ரைஸ். நான் எடுத்துருக்கிற 1/2 கேஜிக்கு 1 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா ஆல்ரெடி அந்த கிரேவிலேயே கொஞ்சம் தண்ணி இருக்குது. 1 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்குங்க. இப்போ உப்பு காரம் தேவைப்பட்டால் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிக்கனில் நல்லா உப்பு இறங்கியிருக்கும் ஆல்ரெடி. இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு போட்டுங்க. தேவைப்பட்டால் காரம் பச்சை மிளகா போட்டுங்க. க்ளோஸ் பண்ணி வைங்க. ஓகே, பாருங்கள், நல்லா பாயில் ஆகிடுச்சு. சூப்பராக நம்மளுக்கு கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி 20 மினிட்ஸ் ஊற வச்சு இருக்கிற ரைஸ் போட்டுக்கலாம். அதாவது புல்லட் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். கொச்ச பிறகு தான் நீங்கள் அரிசி போடணும். அரிசி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
நான் 1 ஸ்மால் சைஸ் லெமன் எடுத்து அந்த ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ கூட ஒரு முறை நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்குங்க. உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு லெமன் போதும் இதுக்கு. ஏன்னா நம்ம செய்கிறது 1/2 கேஜி தான். இப்போ க்ளோஸ் பண்ணி வைங்க. பாருங்கள் சென்டரில் மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு தண்ணி வந்து ரைஸ் வந்து ஒரு பாதி குக் ஆகிட்டு இருக்குது, 50% குக் ஆகிட்டு இருக்குது. மறுபடியும் நம்ம மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அரிசி உடையாது. நம்ம ஆல்ரெடி 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு இருக்கோம். உடையாது. இது புல்லட் ரைஸ் வேறு. ஓகே, இங்கே பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு 50% ரைஸு குக் ஆகிடுச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைங்க. இது முக்கியமான ஸ்டேஜ். அடி பிடிக்காமல் இருக்கணுன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்மில் வச்சுட்டு சைட்லலாம் ஸ்டீம் வராத அளவுக்கு டைட்டாக மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி அப்படியே விட்டுடுங்க. ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுட்டிங்கன்னா சூப்பர் பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா குக் ஆகிட்டு அடி பிடிக்காமல் நீங்கள் ஃபுல் சிம்மில் வச்சுடுங்க. அப்படி மூடி சரியில்லைன்னா மேலே ஏதாவது வெயிட் வச்சு நீங்கள் அப்படியே விட்டுடுங்க ஒரு 20 மினிட்ஸ்க்கு. சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிட்டு பிறகு கொஞ்சம் புதினா இலைகள், கொத்தமல்லி இலைகள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிங்க கார்னிஷ் பண்ணுறதுக்கு. அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் கீ ஊற்றிக்கலாம். கீ ஊற்றிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக நம்மளுக்கு பிரியாணி கமகமான்னு வாசனை வருது. ஹோம்மேட் பிரியாணி மசாலா போட்டு செஞ்சுருக்குறோம். சூப்பர் டெலிஷியஸ் ஸ்மெல் வருது. சிக்கன் பாருங்கள் எப்படி வந்திருக்கு, நல்லா குக் ஆகிட்டு இருக்குது சிக்கன்னு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் வீக்கெண்டு இந்த மாதிரி என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுன்னு இருந்தால் இந்த மெத்தட் இந்த பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நானே செய்துட்டு நானே நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது. இது வரைக்கும் ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.